இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் சண்டே, நம்ம வந்து டிஃபன் கட்டுற வேலை இல்லை, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போம் அப்போல்லாம் நினப்போம். நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம். ஆனால் பக்கத்தில் வந்து சர்ச்சில் கொஞ்சம் மியூசிக் அதிகமாக வச்சுட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஜெபம் பண்ணுறதும் கேட்கும். ரொம்ப வந்து கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதிரில் பசங்க வந்து ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு அவங்க வேறு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சொன்னால் அவங்க வீட்டில் கத்துறாங்களாம், அதனால் இங்கே வந்து விளையாடுறாங்களாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி தான் சமைக்க சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட். அவ்வளோதான், எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் எங்கிட்ட பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுன்னு இப்படி வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் மசாலா வந்து வறுக்கிற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் வறுத்து வச்சாச்சு. அப்புறம் என் பொண்ணு என் ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருந்தாங்க. தொல்காப்பியம் பூங்காவுக்கு வந்து போகலான்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து புக்கிங் தான் பண்ணணுமா, அதில் வந்து 2 மந்த்துக்கு புக் பண்ணி வச்சுருக்காங்களாம். அவ்வளோ நாளைக்கு. இப்போ வரைக்கும் நாங்கள் லாங் டூர் எங்கேயும் போனது கிடையாது. போனதுன்னா அந்த திருநெல்வேலி, அதுக்கப்புறம் அந்த மதுரைக்கு போய் கொஞ்ச நேரம் நின்றது பஸ் பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆத்தங்கரைப்பள்ளி, சாத்தாங்குளம், நாகூர் இப்படி போயிருக்கோம். அதுவும் மோஸ்ட்லி தர்காவுக்கு போயிருக்கோம் ஹஸ்பண்டோட. இந்த கஸ்மோர் அப்படின்ட்டு எங்கேயும் டூருன்னு போனதே கிடையாது. ஏன்னா எங்கள் மாமியார் வீடும் சரி, அம்மா வீடும் பக்கம் தான் இருக்குது ஒரு கிட்ட. அதனால் ஏதாவது லீவ் விட்டா எங்கேயும் போகிறதில்ல, வீட்டில் ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் தோணும். வெளியிலையும் எங்கேயும் போனதில்லை, வீட்லேயே தான் கிடப்போம். எந்த லீவுக்குமே வீட்டில் தான், வேறு எங்கேயும் போகாமல் வீட்டிலே கிடப்போம். பொருட்காட்சி போட்டால் பொருட்காட்சி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேமுங்க இந்த மாதிரி தான் போயிருக்கோமோ தவிர, மற்றபடி லாங்காக ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்குறது இந்த மாதிரியானது என் ஹஸ்பண்டோட போனதே கிடையாது. வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் பேர்லேயே இருக்கார். அவர் வந்து ஹசரத்து, அவங்க வந்து வேலூரில் இருக்காங்க. அவங்களுடைய மகன் கல்யாணத்துக்கு மட்டும் போனோம், அவ்வளோதான். காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துட்டோம். அந்த ஊரை சுற்றி பார்க்கவே முடியல. ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த மலை எல்லாம் வேலூரில். எங்களுக்கும் எல்லா ஊரையும் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை தான். என் ஹஸ்பண்டுக்கு லீவே கிடைக்காது, எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எங்கே போனாலும் அவர் மட்டும் போயிட்டு வந்துடுவார். அதே மாதிரி எங்களோடையும் எங்கேயும் வர மாட்டார். நாங்களும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நாங்களே அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுவோம். இப்படியே தான் போகுது. பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் என் பொண்ணு எல்லாரும். என் பையன் முதல்லையாவது வருவான், இப்போ அவன் ஃப்ரெண்டுங்களோட மட்டும்தான் போகிறான், எங்களோட வர மாட்டான். அவன் மூணாருக்கு இப்போ தான் போயிட்டு வந்தான். அதோட